இன்று ஆடி கிருத்திகையில் முருகனை இப்படி வழிபட்டால் 11 நாட்களில் வேண்டுதல் நிறைவேறும். வேண்டுதல் நிறைவேற செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இன்று விளக்கேற்றி வழிபட்ட பிறகு ஒரு மண் குடுவையில் தண்ணீர் நிரப்பிக் கொள்ளுங்கள். அதில் சிறிது மஞ்சள், பச்சை கற்பூரம், ஏலக்காய் ஆகியவற்றை போட்டு உங்களின் வலது கையால் அந்த தண்ணீரை குடுவையை மூடிக்கொள்ளுங்கள். இப்போது ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை 27 முறை சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அல்லது என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டுமோ அனைத்தையும் மனம் விட்டு முருகனிடம் கேளுங்கள். பிரச்சனை தீர வேண்டும், கஷ்டங்கள் விலக வேண்டும், பணம் வேண்டும், கடன் தீர வேண்டும் என எந்த வேண்டுதல் வேண்டுமானாலும் முன்வைக்கலாம். உங்களின் வேண்டுதல் அனைத்தையும் சொல்லி வழிபட்ட பிறகு அந்த குடுவையில் இருக்கும் தண்ணீரை குடித்து உங்களின் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். தண்ணீருக்கு நல்ல விஷயங்களை ஈர்க்கும் சக்தி உண்டு. அதனால் மந்திர உபதேசம் உங்களின் வேண்டுதல்கள் அனைத்தையும் ஈர்த்து வைத்திருக்கும் தண்ணீரை குடித்து விரதத்தை நிறைவு செய்வது முருகன் அருளால் வேண்டுதல்களை நிறைவேறச் செய்யும். இப்படி செய்வதால் அடுத்த 11 நாட்களில் உங்களின் வேண்டுதல் நிறைவேறும் அல்லது அதற்கான வழிகள் கிடைக்கும். வெற்றி கிடைக்க முருகன் வழிபாடு என்னவென்று தெரியுமா? இன்று கிருத்திகையில் காலையிலோ அல்லது மாலையிலோ அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு செல்லுங்கள். அப்படி செல்லும்போது உங்களது வலது உள்ளங்கையில் 3 ஏலக்காய்கள், இடது உள்ளங்கையில் 3 ஏலக்காய்களை வைத்து மூடிக்கொண்டு செல்லுங்கள். அங்கு முருகப்பெருமானை தரிசித்து மனதார வேண்டிக் கொண்ட பிறகு அந்த 6 ஏலக்காய்களையும் முருகன் பாதத்தில் வைக்கச் சொல்லி இவற்றில் 2 ஏலக்காய்களை மட்டும் திரும்ப வாங்கிக் கொள்ளுங்கள். கோவிலில் கூட்டம் அதிகமாக இருந்தால் ஆரத்தி தட்டில் 4 ஏலக்காய்களை போட்டுவிட்டு மீதம் 2 ஏலக்காய்களை உங்கள் வாயில் போட்டு நன்றாக மென்று சாப்பிட்டு தண்ணீர் குடித்து விடுங்கள். அதற்கு பிறகு உங்களின் சொல் அனைத்தும் முருகனின் சொல்லாக இருந்து உங்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி மேல் கிடைக்கச் செய்யும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கச் செய்யும். ஓம் சரவண பவ.